தற்போது நம்முடன் இணைகிறார் கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரேம். தற்போது கடலூரில் நடைபெறக்கூடிய மறைமுக தேர்தல் நிலவரம் என்ன? தேர்தல் முடிவடைந்து விட்டதா? தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தலுக்கான தற்போது மேயருக்கான மறைமுக தேர்தல் என்பது தற்போது நடைபெற்றக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டத்தில் தற்போது கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் முதல் மாநகராட்சி. இதில் முதல் மாநகராட்சியில் மொத்தம் 45 வார்டுகளை கொண்டது. இதில் அதிமுக 6 வேட்பாளர்களையும் கவுன்சிலர்களையும் திமுக 27 கவுன்சிலர்களையும் கொண்ட நிலையில் நேற்றிலிருந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. வேட்பாளராக திமுக சார்பில் நகர செயலாளர் மனைவியான சுந்தரி என்பவரை அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அதே திமுகவை சேர்ந்த 2வது வார்டில் வெற்றி பெற்ற கீதா குணசேகரன் தலைமையிலான 2வது வார்டில் வெற்றி பெற்ற கீதா குணசேகரன் என்பவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட சுந்தரியும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இதனால 2 தரப்புகளிடம் மோதல் என்பது சூழலுடைய ஏற்பல் என்பது கடலூர் மாநகராட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் 26 வேட்பாளர்களை கீதா குணசேகரன் மற்றும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடத்தி ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அது உண்மையிலேயே காலையில் அந்த தனியார் விடுதியில் வெளியே வர முடியாமல் அவர்கள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் ஒவ்வொரு கவுன்சிலர்களாக அங்கிருந்து போலீசார் பிடியிலிருந்து தப்பி தற்போது கடலூர் மாநகராட்சி வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது 45 வார்டு கவுன்சிலர்களும் கடலூர் மாநகராட்சி வருகை தந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர் மட்டும் இந்த மேயர் தேர்தலை தற்போது புறக்கணித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவில் அணியராக இருக்கக்கூடியதால் நம் மாநகராட்சி அலுவலகம் எதிரே ஏராளமான திமுகவினர் 2 தரப்பிலும் குவிந்திருப்பதால் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் 2 தரப்பினரும் தற்போது அவங்க தரப்பு கவுன்சிலர்களை அமர்ந்து கொண்டு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானது நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த வாக்குப்பதிவு அலுவலகத்தில் உள்ளே தற்போது திமுக தரப்பினர் ஒவ்வொருவராக வார்டு கவுன்சிலர்கள் தற்போது ஆசை வார்த்தை கூறி மிரட்டப்படும் காட்சியும் அங்கே அரங்கேறி வருகிறது. ஆனால் காவல்துறையினர் மெத்தன போக்காக செயல்பட்டு வருகிறார்கள். எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. உட்கட்சி பூசலின் காரணமாக திமுக கடலூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உட்கட்சி தேர்தல் அந்த மறைமுக தேர்தலில் தற்போது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலை கொடுத்துட்டு இருக்கீங்க பிரேம். நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்த கட்ட தகவல்களுக்கும் உங்களை தொடர்பு கொள்றோம். அதுக்கு முன்னதாக தற்போது நம்முடன் அரங்கத்தில் சமூக ஆர்வலர் சுமனா நாராயணன் இணைகிறார். அவருடன் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 6 வருடத்திற்கு உள்ள நிறைய சவால்களை சென்னை மாநகராட்சி சந்திச்சிருக்கு. ஒன்று 2015 பெருவெள்ளம், அதற்கு பிறகு நடைபெற்ற 2018 கடுமையான தண்ணீர் பஞ்சம், அதற்கு பிறகு 2021 நடந்த பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரிடர்கள். இதை நீ எப்படி பார்க்குறீங்க? இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கிய பணி என்ன? சென்னைக்கு இப்போ உடனடி தேவை என்ன இருக்கு? ஸோ தேங்க்யூ. ஸோ பல விஷயங்கள் ஆக்சுவலா வந்து நம்ம இப்போ புது கவுன்சிலர்களும் மேயரும் பார்க்க வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிளாஸ்டிக் பேன் போட்டிருந்தோம். ஸோ ஒரு தடை இருக்கு. இந்த ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு கூட நீங்க இங்க மார்க்கெட்டுக்கு கடை போனீங்கன்னா ரொம்ப சுலபமா உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கள் கிடைக்கும். அந்த பேன் ஒழுங்கா என்ஃபோர்ஸ் பண்ணணும். அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் எல்லாமே போய் நம்ம குப்பை மேடுல சேருது. நம்ம குப்பை மேடு வந்து ஏரிகள்ல இருக்கு. ஸோ அதுல வந்து அந்த வாட்டரோட பொல்யூஷன் ஆகுது. பிளஸ் எண்ட்ல வந்து அது சின்ன சின்ன பீஸ் ஆகி நம்மளோட ஃபுட்டு வாட்டர்ல தான் அது வந்து சேருது. ஸோ ஆக்சுவலா எண்ட்ல நம்ம பிளாஸ்டிக்கை தான் தின்னு இருக்கோம். ஸோ நம்ம சாப்பாட்டுலயும் இந்த பிளாஸ்டிக் வருது, இந்த ஏர்லயும் பிளாஸ்டிக் வருது. ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி வெள்ளம் இருந்தது, couple of floods we had. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிளாஸ்டிக் பை தான் போய் மாட்டிட்டு ட்ரைனேஜை பிளாக் பண்ணி அந்த